வெல்கம் டு தனம்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்துட்டு மீன் முட்டை ஃப்ரை பார்க்க போறோம். அது வந்துட்டு 8 கிலோ மீன்ல இருந்து நம்ம எடுத்த முட்டை இது. நம்ம 8 கிலோ மீன் வாங்கி தான் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, ஃபிங்கர் எல்லாமே செய்ய போறோம். அதனால இப்போதைக்கு முட்டை ஃபர்ஸ்ட் பண்றோம். இப்ப அடுப்புல வானல் வச்சுட்டு எண்ணெய் ஊத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இடிச்ச மிளகு தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன் கலருக்கு, உப்பு 1 சின்ன ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சம் கடுகு எண்ணெய். இந்த மசாலா வந்து கருகாம எண்ணெயில் ஃபர்ஸ்ட்ல போட்டுக்கணும் வாசனைக்கு. இப்போ இந்த மீன் முட்டையை இதில் போடுறோம். இப்போ இந்த மசாலாவில் இந்த மீன் முட்டை இப்படி பெரட்டி விடணும். மீன் முட்டை ரொம்ப ஸ்மெல் வரும், அதனால தான் மசாலா கொஞ்சம் ஹெவியாக போட்டிருக்கும். அழகாக ஃப்ரை ஆயிடுச்சு. கொஞ்சம் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணும். இப்போ இது மேலே கொஞ்சம் மிளகு 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, ஸ்லோவாக வச்சு பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். மீன் முட்டையில் லாஸ்ட்டாக பச்சை மிளகா ஃப்ரை பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் முட்டை தாளிக்கிறதுக்கு. அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பச்சை மிளகா ஃப்ரை பண்ணிக்கிறோம். அப்படியே இடித்து வச்ச பூண்டு போட்டுக்கிறோம். இப்போ இதை வந்து இந்த மீன் முட்டையில் கலந்துக்கிறோம். இவ்வளோ மீன் முட்டை வந்ததுன்னா மீன் எவ்வளோ பெருசு இருக்கும் பார்த்துக்குங்க. அவ்வளோதான், சர்வ் பண்ண வேண்டியதான்.